லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். போலாம். இதுக்கு மேலேயும் நான் மனசரங்களா எனக்கும் மகாலட்சுமிக்கும் வித்தியாசமே இருக்காது. வாங்க. நல்லா கேட்டுக்கோங்க. சீதா எப்படியோ சத்யாவை சமாதானப்படுத்தி இங்க கூட்டிட்டு வந்துருவா. எப்படி சொல்ற? எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவன் வரும்போது ஹால்ல ஒத்த சோஃபாவை தவிர வேற எதுவுமே இருக்கக்கூடாது. சத்யா உட்கார கூடாது, நிக்கணும். என் முன்னால கை கட்டி நின்னு என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க. ஒரே ஒரு சோஃபா மட்டும்தான் இருக்கணும். சூப்பர் மகா, பக்காவா யோசிச்சிருக்க. சரி, வேடிக்கை பார்க்காம வேலையை ஆரம்பிக்க. சரி மகா, நீ சொன்ன மாதிரியே அவனை நிக்க வச்சு அவமானப்படுத்திடுவோம். ஓகே சித்தி, நீங்க சொன்ன மாதிரி ஒரு சோஃபா தவிர மத்த எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம். வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க வாங்க. அங்க பாருங்க, அங்க பாருங்க. வாங்க. பாஸ், சத்யா வந்துட்டாங்க. உங்களுக்காக வந்துட்டாங்க பாஸ். நீங்க தப்பு பண்ணாதீங்க. ராம், இது எல்லாமே டிராமா. உங்க இன்னோசென்ஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க. நீங்க எதுக்கு எங்க ஃபேமிலில இன்வால்வ் ஆகுறீங்க? டேய் ராம், அவர் ஒண்ணும் அவருக்காக ஹெல்ப் பண்ணல, உனக்காகவும் எனக்காகவும் தான் ஹெல்ப் பண்றாரு. இங்க பாருங்க, சித்தி கிட்ட மன்னிப்பு கேட்க தானே அவர் இங்க கூட்டிட்டு வந்தீங்க. இன்னும் 20 நிமிஷம் தான் இருக்கு. போய் மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. டேய் முட்டாள், உன்னை திருத்தவே முடியாதுடா. ஐயோ பாஸ், நீங்க சொன்னதுனால தான் அவங்கள கூட்டிட்டு வந்திருக்கேன். அவசரப்படாதீங்க, இருங்க பாஸ். என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா இருக்கிற நேரமும் போயிடும். போங்க, போய் மன்னிப்பு கேளுங்க. வைத்தியக்கார, போங்க. சரியான முட்டாள். டேய் ராம், சத்யா வாங்க வாங்க வாங்க. மகா இதை ரொம்ப புத்திசாலித்தனமா ஹேண்டில் பண்ணி. அம்மா, அவங்க எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. எங்க அவங்க காணோம்? வருவா, வெயிட் பண்ணு. தற்கொலை பண்ணிக்கிறேன்னு மிரட்டுறது உங்க பையன் தானே? இங்க எதுக்கு வந்த? என்ன கேள்வி கேட்குவா? ஹலோ, நான் மன்னிப்பு கேட்கலனா உங்க பையன் மாடியில இருந்து குதிச்சிடுவானா? எனக்கு என்ன பிரச்சனை? இல்ல சீதாக்கு என்ன பிரச்சனை? 1 வருஷமோ 2 வருஷமோ சீதாக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணிடுவாங்க. கடைசி காலத்துல கொல்லி வைக்க கூட புல்ல இல்லாம அழுது சாக வேண்டியது நீதான். நீ எல்லாம் ஒரு அப்பன். ஏய், பார்த்து பேசு. மாமா, நீங்க இருங்க, நான் மன்னிப்பு கேட்க சொல்லுதேன். ஏங்க, சண்டை போடவா வந்தீங்க? என்ன கூப்பிட்டு வெயிட் பண்ண வைக்க தானே அவங்க வராம உள்ள இருக்காங்க.
என்ன சீதா, ரெடியா? நீங்க சொன்ன மாதிரி கூட்டிட்டு வந்துட்டேன். அப்புறம் என்ன, நடக்கட்டும். அர்ச்சனாக்கா, என்ன கேட்கணும், அதை எப்படி கேட்கணும்னு சொல்லிக் கொடுங்க. இத பாரு, நான் சொல்றத கேட்டு அப்படியே மகாலட்சுமி கிட்ட சொல்லணும். நான் தெரியாம உங்க குடும்ப விஷயத்துல சம்மந்தப்பட்டுட்டேன், இனிமே இந்த பக்கமே வரமாட்டேன் மகாலட்சுமி மேடம், என்ன மன்னிச்சிருங்கன்னு கேட்கணும். இங்க என்ன நாடகமா நடக்குது? ஒத்திகை நடத்தி காட்டுறீங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. ப்ளீஸ் மன்னிப்பு கேட்டுடுங்க. பெத்த அப்பனே பேசாம இருக்கான், நீங்க பதட்டப்படுறீங்க. ஏய் ஏய், இதெல்லாம் ஒரு அப்பன்னு சொல்லிக்க வெக்கமா இல்ல? ஏமாறுறவங்க கிடைச்சா என்ன வேணாலும் பண்ணுவீங்களே. ஐயோ ப்ளீஸ். சீதா, என்ன சொல்லி அவனை கூட்டு வந்த? தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கான். நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. ஏய் தையக்காரி, இவன் எங்களுக்கு பாடம் எடுக்க வந்தானா இல்ல மன்னிப்பு கேட்க போறானா? இதோ இதோ இப்போ கேட்பாரு. கேட்க சொல்லு. இவன் தேவையில்லாம பேசினா நேரம் போயிட்டே இருக்கும்ல. மேல நிக்கிற முட்டாளுக்கு அது புரியலையே. ப்ளீஸ் கேளுங்க, நேரம் போய்கிட்டே இருக்கு. கேளுங்க ப்ளீஸ். மன்னிச்சிருங்க. இப்படி மொட்டையா கேட்டா இப்படி மன்னிச்சிருங்கன்னா என்ன அர்த்தம்? நீ எதுக்கு மன்னிப்பு கேக்குறேன்னு காரணம் சொல்லு. சத்யா, அவங்க சொன்னதை சொல்லி மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பு கேட்க தானே வந்த, கேட்டு போக வேண்டியதானே. என்ன லுக்கு விடுற? சத்யா, நீ காப்பாத்தினதாவே இருக்கட்டும், கோவப்படாம மன்னிப்பு கேட்டுரு ப்ளீஸ். உங்க குடும்ப விஷயத்துல தேவையில்லாம இன்வால்வ் ஆனதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. மகாலட்சுமி மேடம்னு பணிவா சொல்லி கேளுடா. மகாலட்சுமி மேடம், என்ன மன்னிச்சிருங்க. முழுசா முழுசா கேளு. உங்க குடும்ப விஷயத்துல தேவையில்லாம இன்வால்வ் ஆனதுக்கு மகாலட்சுமி மேடம், என்ன மன்னிச்சிருங்க. கேக்கல, சத்தமா சத்தமா சொல்லு. உங்க குடும்ப விஷயத்துல தேவையில்லாம இன்வால்வ் ஆனதுக்கு மகாலட்சுமி மேடம், என்ன மன்னிச்சிருங்க. ஏய், நீ இதுதான் இந்த வீட்டு படி ஏறுறது கடைசியா இருக்கணும். ஏய், அவனை போ சொல்லடி. நீ இன்னும் மன்னிப்பு கேட்கலையே. இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு, நான் போயிட்டு வந்து கேக்குது. பரவாயில்ல, மன்னிப்பு கேட்டுட்டு போ. எல்லாத்துக்கும், நான் பண்ண எல்லா தப்புக்கும் என்ன மன்னிச்சிருங்க.
மேல இந்த வீட்டில் இருக்கணும்னு நினைக்கிறியா? இப்போ கூட ஒன்றும் இல்லை, என் கூட வா, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். உன்னால முடியாதுல்ல? தெரியும், நீ சம்மதிக்க மாட்டேன்னு தெரியும். நல்லா கேட்டுக்கோ, இனிமே எனக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு. பாஸ் பாஸ் மன்னிப்பு கேட்டாச்சு பாஸ். உங்க சித்தி மன்னிச்சிட்டாங்க. கீழே இறங்கி வாங்க பாஸ். சித்தி சொல்லணும். சித்தி சொன்னாதான் நான் கீழே வருவேன். பாஸ் ஏன் முட்டாள்தனமா நடந்துக்கிறீங்க? அதான் மன்னிப்பு கேட்டாச்சுன்னு சொல்லுதல்ல. அத சித்தி வந்து சொல்லணும். ஐயோ மகா, அந்த சத்யா இனிமே என்ன பார்க்காத, என்ன காண்டாக்ட் பண்ணாதன்னு மீராவை திட்டிட்டு போயிட்டான். இனிமே அவங்க 2 பேரும் வாழ்க்கையில ஒண்ணு சேரவே மாட்டாங்க. தயவு செஞ்சு நீங்க வந்து ராம் கிட்ட பேசுங்க. நீங்க சொன்னதா அவங்க கீழே வருவாங்களா? நானும் சத்யாவும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டோம்ல, சொல்லுங்க ப்ளீஸ். ப்ளீஸ் வாங்க வாங்க, ப்ளீஸ் வாங்க. ஐயோ ராம் அண்ணா, ராம் கீழே வா. கீழே இறங்கி வா. கீழே இறங்கி வாடா. சொல்லுங்க, கீழே இறங்கி வா. கேட்டுட்டேன் பாஸ். சத்தியமா மன்னிப்பு கேட்டுட்டேன். வாடா. வாங்க பாஸ். ராம் அண்ணா, ராம் கீழே வா. கீழே இறங்கி வா. கீழே இறங்கி வாடா. சொல்லுங்க, கீழே இறங்கி வா. கேட்டுட்டேன் பாஸ். சத்தியமா மன்னிப்பு கேட்டுட்டேன். வாடா. வாங்க பாஸ். பாஸ் உங்க சித்தி வராங்க பாஸ். இறங்குங்க பாஸ். வாங்க பாஸ், உங்க சித்தி வராங்க பாருங்க. வாங்க. ராம், அவ மன்னிப்பு கேட்டா வா. சரிங்க சித்தி. இறங்கி வா ராம். கீழே இறங்கி வாண்ணா. ராம், நீ ஜெயிச்சிட்ட. நீ ஜெயிச்சிட்டடா. நீ ஜெயிச்சிட்ட. நீ ஜெயிச்சு காட்டிட்ட ராம். என்னோட மானம் மரியாதை எல்லாத்தையுமே நீ காப்பாத்திட்ட. சரி, இவனை கூட்டிட்டு போய் ஜூஸ் ஏதாவது கொடுங்க. போறாம் போ. வாராம். வாண்ணா. இப்போ தெரியுதா மகாலட்சுமி யாருன்னு? மகா கிட்ட வச்சுக்கிட்டா என்ன ஆகும் தெரியுதா? இப்படிதாங்க ஒரு நாள் காத்து இந்த பக்கம் அடிக்கும், மறுநாள் அந்த பக்கமா அடிக்கும். இன்னைக்கு உங்க பக்கம், அடுத்து என் பக்கம். ஏய், எந்த பக்கம் காத்தடிச்சாலும் மகாலட்சுமி அசைய மாட்டாடி. ஏன்னா நான் ஒரு மலை. மகாலட்சுமி ஒரு மலை. ஹே, நீ மலைனா நான் அத சுக்கு நூறா செதுக்குற உளிடி. பாஸ் போலாமா?
எங்க எங்க போலாம்? மகாபலிபுரத்துக்கு பாஸ். நீங்க தானே சொன்னீங்க சத்தியனை மன்னிப்பு கேட்க வச்சுட்டா என்ன கேட்டாலும் செய்யுதுன்னு. மறந்துட்டீங்களா பாஸ்? சொன்ன வாக்க காப்பாத்த மாட்டியலா? மகாபலிபுரத்துக்கு போலாமா பாஸ்? நாளைக்கு போலாம். இல்ல பாஸ், சூடு தனியறதுக்குள்ள கொடுத்தாதே நல்லா இருக்கும். என்ன? சூடு ஆறுறதுக்குள்ள குளிச்சாதே நல்லா இருக்கும் பாஸ். ஹீட்டர் போட்டிருக்கேன், அதத்தான் சொன்னேன். ஓ அப்படியா? பாஸ், இந்த அப்பாவி தனம் தான் பாஸ் உங்ககிட்ட எனக்கு பிடிச்சிருக்கு. பாஸ், இப்பவே போலாமா இல்ல? இப்பவே போகணுமா? ரொம்ப டயர்டா இருக்கே. சாரி பாஸ், நீங்க டயர்டா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் வேற வழி இல்ல. அந்த மகாலட்சுமிக்கு இப்பவே பதிலடி கொடுக்கணும்ல. சீதா, என்ன யோசிக்கிற? ஒண்ணும் இல்ல பாஸ், நீங்க டயர்டா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, குளிச்சா சரியா போயிரும். நீங்க போய் ரெடி ஆவுங்க, நானும் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். மீராக்கா, நானும் பாச்சும் மகாபலிபுரம் போறோம். நிஜமாவா? ஆமா, ஆச்சரியம் ஆனா உண்மை. பாஸ் சொல்லுங்க. ஆமா. எப்படி? நான் சத்தியனை மன்னிப்பு கேட்க வச்சிட்டேன்ல, அதுக்காக பாஸ் என்ன மகாபலிபுரம் கூட்டிட்டு போறாங்க. ராம், மகாக்கு தெரியுமா? நீங்க சொல்லிடுங்க சித்தி, நான் போயிட்டு வந்து சொல்லிக்கிறேன். அண்ணா, சித்தி கிட்ட சொல்லாம போறீங்களா? ஹலோ, போன வாரம் காலேஜ் போறதா சொல்லிட்டு நீ ஃப்ரெண்ட் பர்த்டே பார்ட்டிக்கு போனல, அது எப்படி? ஏய், உனக்கு எப்படி தெரியும்? இன்னும் நிறைய எனக்கு தெரியும். ஒவ்வொன்னா ஓபன் பண்ணுதேன். சீதா, பட்டுன்னு அழைச்சிட்டு போ. மகாவுக்கு தெரிஞ்சா போக விட மாட்டாங்க. ஆமா ஆமா, அர்ச்சனா போட்டு கொடுக்க போயிருக்காங்க. சீதாம்மா, சார இழுத்துட்டு ஓடிருங்க. எங்களுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, நான் எதுக்கு இழுத்துட்டு ஓடணும்? சோக்கா? ஏய், அது சோக்கு இல்ல, ஜோக்கு. செல்வியக்கா, காப்பில இவளுக்கு பூச்சி மருந்த கலந்து கொடுத்துருக்கேன். ரைட் ரைட், கிளம்புங்க. பாஸ் வாங்க பாஸ், லேட் பண்ணா கொடுத்த வாக்க காப்பாத்த முடியாது. வாங்க பாஸ். மகா, உன்னோட சென்டிமெண்ட் கேம்னால இன்னொரு நல்லது நடந்துச்சு. இதுக்கப்புறம் மீரா அத்தை சத்யாவை நினைச்சு காலத்தை ஓட்ட மாட்டாங்க. நடந்த எல்லாத்துக்கும் சீதா தான் காரணம்னு நினைச்சு சீதாவை ராம் வெறுத்துருவான்னு நினைச்சேன். ஆனா அது நடக்கல. இப்ப மட்டும் என்ன சித்தி, ராமன் சீதாவை வெறுத்துட்டாரு. டாக்குமெண்ட் கிழிச்சு போட்டதுனால அண்ணனுக்கு அவ மேல கோவம் தான். சோ சீதாவுக்கும் ராமண்ணாவுக்கும் இடையில விரிசல் ஆரம்பம். சீதாவும் ராமும் மகாபலிபுரம் போயிருக்காங்க. என்ன சொல்றீங்க? ஆமா, அப்படிதான் சொல்லிட்டு போனா. ராம் கூடவா போனா? 2 பேரும் தான் போனாங்க. அர்ச்சனா, நீ பாத்தியா? ஆமா, நான் பார்த்தேன். சீதா தான் கால் பண்றான். எடுத்து ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ மகாலட்சுமி மேடம், நீங்க ஜெயிச்சுட்டதா நினைச்சுக்கிட்டு கூட்டமா உட்கார்ந்து சிரிச்சுக்கிருப்பீங்களே. எல்லாரும்
ஐயோ மகா, உன்னை போல யாருமே இருக்க மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி பாராட்டுவாங்களே. எல்லாம் நடக்குதா? ஏய், எதுக்கு கால் பண்ண அத சொல்லு. ஏன் உங்க அக்கா அர்ச்சனா சொல்லலையா? என்னமோ நீங்க ஜெயிச்சுக்கிற மாதிரி நினைச்சுக்கிறியால, அது வெறும் கற்பனை. இப்பவும் நான் தான் ஜெயிச்சேன். பாஸ் மனசுக்குள்ள இடம் பிடிக்க ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிய. அதுக்கு நன்றி, ரொம்ப 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 நன்றி. என்னோட இன்னிங்ஸ நான் மகாபலிபுரத்துல இருந்து தொடங்க, மற்றவையெல்லாம் நேர்ல வந்து பேசிக்கலாம்.